ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ் பார்க்க போகிறோம். அதில் கிளாஸ் 2ல் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் அமைப்பு, அது எப்படி உருவானுச்சு அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க, அது உருவாக்கம் எப்போனா, முன்னணி யோசனையை யார் கொடுத்தாங்க அப்படின்னா எம்என் ராய் தான் கொடுத்துருக்காரு. 1934 அரசியலமைப்பு சபை அமைக்கும் யோசனையும் இவர் தான். இந்திய தேசிய காங்கிரஸ் 1935 இதனை அதிகாரப்பூர்வமாக கோரியது. இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக எழுதி ஒரு கடிதமாக கொடுத்தது. பிரிட்டிஷ் அரசு கேபினெட் மிஷன் திட்டம் இவங்க மூலயமா 1946 நமக்கு அமைப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த அமைப்பு எப்படி, எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அது என்னென்னா, பிரிட்டிஷ் இந்தியா 292 பேர், மாநில அரசுகளில் 93 சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சிறப்பு நியமனமாக ஒரு 4 பேர்த்த நியமனப்படுத்துவாங்க. மொத்தம் 389 தான் இருந்தது. அப்புறம் பிரிவினை, இந்து முஸ்லீம் பிரிவினை இந்து பாகிஸ்தான் மீது ஆணுச்சுல, அப்போ எப்போனா 299 உறுப்பினர்கள் மட்டுமே இந்தியாவில் இருந்தனர். தேர்வு முறை அப்போ எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோமா, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம், அது இன்டைரக்டாக தான், மறைமுக தேர்தல் தான், 1,00,000 மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறதுல அமைக்கப்பட்டாங்க. அமைச்சு மண்டலமாக அது தங்களை அரசர்களை பிரதிநிதிகளாக நியமிச்சுக்கிட்டாங்க. முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 9 டிசம்பர் 1946. எங்கன்னா புதுடெல்லியில் தான். தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். முக்கிய குழுவில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா, வரைவு குழு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடிப்படை உரிமைகள் குழு யாருன்னா ஜே.பி. கிருபாலினி. மாநில அரசுகள் குழு யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இயக்க கொள்கைகள் குழு யாருன்னா ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியல் குழு யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான், அவர் தான். நேரம் காலம் அதெல்லாம் மொத்த அமர்வு 11, மொத்த காலம் 2 வருடம் 11 நாட்கள், 11 மாதம் 18 நாட்கள். இறுதி அமர்வு 26 நவம்பர் 1949. அமல்படுத்தப்பட்டது 26 ஜனவரி 1950. முக்கிய நபர்கள் பார்ப்போம். தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வரைவு குழுனா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், சட்ட ஆலோசகரான பென்சிலி ராவ், B.N. ராவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்புறம் பெண்கள் 15 பேர் இருந்தாங்க. விஜயலட்சுமி பண்டிட், ஹன்சா மேத்தா, சரோஜினி நாயுடு உள்ளிட்டோர் இருந்தாங்க. முக்கிய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோமா, இந்தியா மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக அறிவிக்க